ஈவல் இன்டென்ட் மூவி ஸ்டார்ட் பண்ணதும் இப்படி கும்முன்னு இல்ல தப்பு அழகான இந்த பொண்ணை பார்க்கலாம். இதோட நேம் குவென். இது ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ். ஆமாம், ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் எல்லாம் இப்படியே இருந்தா நான் ஹாஸ்பிட்டல்லே ஒரு ரூம் எடுத்து தங்கிருவேன். நம்ம குவென் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட்டை பாத்துக்குது. நைட் ஆனது இந்த பேஷண்ட்டுக்கு பிரீத் பண்றது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. பாவம் அதோட சிச்சுவேஷன் இன்னைக்கோ நாளைக்கோங்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்த நம்ம குவென் உடனே அங்க வந்து நாளைக்கு வர எதுக்கு இன்னைக்கே போன்னு ஆக்சிஜன் சிலிண்டர் ஆஃப் பண்ணி ஆக்சிஜன் டியூபையும் கட் பண்ணிருது. உடனே அந்த பேஷண்ட் என்ன விடு அப்படின்னு அதோட லாங்குவேஜ்ல திட்டுது. அதுக்கு இந்த பைத்தியக்கார நர்ஸ் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஃபாஸ்டா வெளியே வந்து டாக்டர் சிஸ்டர் இங்க வாங்க என்னோட பேஷண்ட காப்பாத்துங்க அப்படின்னு கத்துது. இது சிஸ்டர்னு கூப்பிடுறதுல எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. என்னன்னா ஏதாவது ஹாஸ்பிட்டல் போனா வார்த்தைக்கு வார்த்தை சிஸ்டர்னு கூப்பிடுவாங்க. பட் லாஸ்ட் வர யாருக்கு யார் சிஸ்டர்னே சொல்ல மாட்டாங்க. ஓகே, பிலிம்ல குவென் இப்படி கூப்பிடுது. உடனே ஒரு டாக்டர் வந்து இந்த கிராணிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது இங்க டோருக்கு வெளியே ஒரு சைட்ல நின்று பாத்துக்கிட்டே இருக்குது. சரி, இது மேக்கப்பா இல்ல பெயிண்டா? எந்த சேஞ்சுமே நடக்காம அப்படியே பெர்ஃபெக்ட்டா இருக்குது. ஏதோ அப்பதான் பெயிண்ட் பண்ண வால் மாதிரி. அப்பதான் நமக்கு புரியும் நம்ம நர்ஸ் நார்மல் நர்ஸ் கிடையாது, அழகான அம்சமான சைக்கோனஸ். காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு 4 பேராச்சும் மேல அனுப்பாம 3 வேளை சோறு கூட இறங்காது. இதுல 2 ஷிஃப்ட் டியூட்டி. இதெல்லாம் பண்றதா நமக்கு என்னோட ஒரே பியூட்டி. இதெல்லாம் பண்ணிட்டு நாட்டுக்கு ஏதோ சேவை பண்ண மாதிரி அங்க இருந்து நடந்து போகுது. தென் நெக்ஸ்ட் சீன்ல ஒரு பெரிய வீடை காட்டுவாங்க. எவ்வளவு பெரிய வீடு இல்ல, உள்ள எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? இந்த அக்கா மீரா, அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்களோட பையன், அவ்வளவுதான் 3 பேர் தான். இனிமே எவனாச்சும் வேலையில பாப்புலேஷன் அதிகமாகுது அது இதுன்னு தெரிஞ்சுக்கன்னு வச்சவங்களாம் கண்ணை நோண்டிடுவேன். இந்தியால மட்டும் அதிகமாகுதுன்னு சொன்னா போதும். இவங்க ஒரு ஸ்மால் அண்ட் கியூட் ஃபேமிலி. இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிட்டு இருக்கிற டைம்ல அவங்களோட பையன் அங்க வர்றான். இவன் இங்க வந்து எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்றான். அப்பதான் நமக்கு இவன் காலில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. சோ நார்மலா இவனால நடக்க முடியாதுங்கிற மாதிரி காட்டுவாங்க. சொன்ன மாதிரி தான் நம்மளால யாரோட ஹெல்ப்பும் இல்லாம நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப இந்த அக்கா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொல்லுதுன்னா, நம்ம பையன் பாவம் அவனே அங்க இங்கன்னு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லுது. ஆமா, இப்படி இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இங்கே நடக்க வைக்கிறதுக்கு தானே இந்த சைனா பஜாரை கட்டி வச்சிருக்கீங்க. இதுல பாத்ரூம் போனோம்னா 1 மணி நேரம் நடக்கணும். நடக்கிறதுக்குள்ள சிச்சுவேஷன் என்ன ஆகுமோ, அடுத்து டைனிங் டேபிளுக்கு வரணும்னா அதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இப்படி நடக்க வச்சுதான் இவனுக்கு இப்படி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அக்கா சொன்னதுக்கு ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ ஓவரா யோசிக்காத, அவன் நார்மலா தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. சரி, இவ்வளவு பெரிய வீட்டுல இந்த புடலங்காவை பாத்துக்க வேற யாரையாச்சும் வச்சு தொலைய வேண்டியதானடான்னா வச்சாச்சு. இந்த ஸ்டோரியே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் இல்ல? அது நம்ம சைக்கோ குவென் தான். இப்போ நம்ம இங்க சைக்கோ குவென்ன பார்க்கலாம். நம்ம ஆள் எப்பவாச்சும் இதுகிட்ட கால் வலின்னு வந்து நின்ன காலை கையில எடுத்து வச்சு கால் வலி இப்ப பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும். இவனுங்க செலக்ஷனும் பிரியாணில சாம்பார ஊத்துன மாதிரி. இப்ப நம்ம சைக்கோ குவென் ஒரு அழகான அம்சமான பொண்ணு மாதிரி நார்மலா இவங்களோட ஃபேமிலியோட கலந்துட்டு இருக்குது. அப்ப இதோட மனசும் கொஞ்சம் கலங்குது. ஃபர்ஸ்ட் எவனை மேல அனுப்புறது அப்படிங்கிறது தான் இதுக்கு இருக்கிற ஒரே குழப்பம். சரி, கொஞ்ச நேரமா பாக்குறேன் அவங்க டைனிங் டேபிள்ல இருக்குது. அது என்னது? இது ஏதோ தோசையும் சப்பாத்தியும் சேர்த்து பண்ண மாதிரி ரெட்டி கடை ரொட்டி மாதிரி இருக்குது. சரி, அதை இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற டைம்ல நமக்கு வேணும் இந்த புடலங்காக ஹெல்ப் பண்ணுது. அப்ப அவனோட கிரச்சஸ்ல ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுது. அப்படி பண்றதுனால நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்படி கஷ்டம்னா அது இல்லாம நடக்க ட்ரை பண்ணுவான். அதுவும் இல்லைன்னா எங்கேயாவது ஒத்தையா விழுந்து மொத்தமா போயிருவான் இல்ல. எதுனால நமக்கு வெண்ணுக்கு ஓகே தான். எங்க அக்காவும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுக்கிட்டே சிரிச்சு நல்ல தாம்பத்திய ஏதோ வருமே. சாரி, நல்ல தம்பதிகளா நார்மலா இருக்கிறாங்க. இதை பார்த்ததும் குவென்னுக்கு பைத்தியம் தலைக்கேறிடுச்சு. என் கண்ணு முன்னாடி இவங்க என்ன இவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு கோவப்படுது. பட் குவென்னுக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்காது? அவ்வளோ பெரிய வீடு, அவ்வளோ போதும், வீடே போதும். நீங்க ஒரு நூடுல்ஸ் மட்டும் ஆண்டி வருது. இது வந்து நம்ம அக்கா கூட ஏதோ பேசிக்கிட்டே இருக்குது. அப்ப அந்த சைக்கோ குவென் இந்த பக்கமா விளையாடி வந்து அந்த சைட்ல நின்று இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு ஒட்டி கேக்குது. அப்ப இந்த நூடுல்ஸ் மட்டும் ஆண்டி என்ன சொல்லுதுன்னா, ஏ மீரா, இங்க பாரு, உன் பையனுக்காக வேற ஏதாச்சும் நர்ஸ் வேலைக்கு போடுங்க, அதான் நல்லதுன்னு எனக்கு என்னமோ படுது அப்படின்னு சொல்லுது. அதுக்கு இந்த அக்கா ஏன் அப்படின்னு கேக்குது. இது சொல்லுது, உன்னோட ஹஸ்பண்டையும் உன்னோட பையனையும் குவென்னுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவங்களுக்கும் குவென்னை ரொம்ப பிடிச்சு போக முன்னாடி அவளை துரத்திருன்னு சொல்லுது. அதுக்கு அக்கா ரொம்ப நேரமா யோசிச்சு சொல்லுது, குவென் ரொம்ப நல்ல பொண்ணு, நீ ரொம்ப இதை பத்தி யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டைம்ல நம்ம புடலங்கா எங்க இருந்தோ கீழே விழுந்துட்டான். அதான் குவென் கொஞ்சம் முன்னாடி நம்ம ஆளுக்கு ரத்தத்துல மோட்டிவேஷன் வரணும், இல்லன்னா ரத்தமாவது வரணும்னு இறக்கமா பண்ண வேலை இது. நம்ம ஆள் இப்படி கீழே விழுந்தனால நம்ம அக்கா குவென்னை ரொம்ப திட்டுன்னு திட்டுது. வீடு ஃபுல்லா சுத்தி பார்க்க ஒண்ணு வேலைக்கு வைக்கல, உடம்பு சரியில்லாத பையனை பாத்துக்கிறதுக்காக தான் வச்சிருக்கோம் அப்படின்னு ரொம்ப திட்டுது. அப்ப நம்ம புடலங்கா, அதெல்லாம் ஒண்ணு இல்லாமா இப்படி விழ நான் தான் காரணம், என்னோட கிரச்சஸ்ல ஒரு பார்ட் உடஞ்சிருச்சு, அதான் நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம அக்கா எங்கேயோ கால் பண்ணி செட் ஆஃப் கிரச்சஸ் ஆர்டர் போடுது. ஏன்டா அதை சரி பண்ணி யூஸ் பண்ண மாட்டீங்களாடானா, பணம் இருக்கிறவனுக்கு அதுக்கான குணம் எல்லாம் இருக்காது, அதை விடுங்க. தென் ஈவினிங் ஆகுது. ஈவினிங் அப்புறம் என்ன ஆகுதுன்னா நைட் ஆகுது. நைட் ஆனதும் நம்ம அக்கா குவென் கிட்ட சாரி சொல்லுது. நான் என்ன விஷயம்னே தெரிஞ்சுக்காம உன்னை தப்பா பேசிட்டேன் அப்படின்னு. அதுக்கு குவென் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த டைம் எப்படி பெத்த ஸ்டொமக் இஸ் பத்தி எரியுங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லுது. இதுக்கு தெரியும் தெரியும். தென் பேசி பேசி குவென் நம்ம அக்காவுக்கு ஒரு டீ கொடுக்குது. தென் டீயை குடிச்சிட்டு போய் பாடு அப்படின்னு சொல்லுது. தென் நெக்ஸ்ட் டே நம்ம அக்கா ஏதோ மீட்டிங்ல இருக்குது. இதை பார்த்ததும் ஏதோ பிசினஸ் மீட்டிங்னு நினைச்சிட்டீங்க இல்ல, இது அவங்க பையனுக்கு காலில் எப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குதோ அதே மாதிரி இங்க இருக்கிற பேரண்ட்ஸோட பசங்களுக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதாமாம். அதுக்கு இவங்க எஸ்ஏ காம்படிஷன் மாதிரி ஏதோ டிஸ்கஷன்ல இருக்கிறாங்க. பணம் அதிகமான இப்படிதான் என்னெல்லாமோ பண்ணுவானுங்க, ஆனா ஹாஸ்பிட்டல் பக்கம் போக மாட்டானுங்க. தென் மீட்டிங் போய் போய் பேசிட்டே இருக்கிற டைம்ல ஒரு வழியா போர் ஆகி எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. தென் அக்கா வீட்டுக்கு வந்ததும் நம்ம குவென் ஒரு பிளாஸ்க்ல சுட சுட உனக்காக தான் ரெடி பண்ணேன்னு ஏதோ கொடுக்குது. தென் அக்கா வீட்டுக்குள்ள போனதும் தூங்க தொடங்குது. அந்த டைம் ஒரு டாக்டர் அங்க வருது. டாக்டர் எதுக்காகனா கிரச்சஸ் ஆர்டர் போட்டாங்கல்ல, அது கொடுக்கறதுக்காக வந்திருக்குது. இப்போ ஹோம் டெலிவரி எல்லாம் டாக்டரே பண்றாங்களோ ஏதோ, சரி இது கொடுக்க வந்திருக்குது. குவென் இதை பாதிலே ஸ்டாப் பண்ணி அக்கா படுத்திருக்குது. நான் கொடுக்குறேன் என்கிட்ட தாங்க அப்படின்னு கேக்குது. தென் போக முன்னாடி டாக்டர் குவென்னை பார்த்து உன்னை எங்கேயோ பார்த்துருக்கிறேன் எங்கன்னு யோசிக்குது. ஏதாச்சும் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் எவனையாச்சும் அனுப்புற டைமா இருக்கும். தென் யோசிச்சு எனக்கு ஞாபகம் வரல, சரி பிறகு பார்க்கலாம், ஞாபகம் வந்தா கண்டிப்பா திரும்ப வர்றேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி பார்த்து போகுது. சரி எதுக்காக இவ்வளவு யோசனை, போங்க நீங்க. தென் அன்னைக்கு ஈவினிங் குவென் அந்த டாக்டரை மீட் பண்ணி உங்களை எனக்கு தெரியும், உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு கேக்குது. பதிலுக்கு டாக்டர் இல்லன்னு சொல்லுது. ஓ அப்படியா, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா ஞாபகம் வரும்னு ஜதக்குன்னு இன்ஜெக்ஷனை போட்டு கொன்னுருது. ஆக்சுவலா டாக்டர் யாருன்னா ஸ்டார்டிங்ல ஒரு கிராணி இந்த சைக்கோ கொள்ள ட்ரை பண்ண டைம் ஒரு டாக்டர் அங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க இல்ல, அவங்க தான் இவங்க. அப்ப அந்த பேஷண்ட பாம்பாத்து விட்டுட்டு அதுக்கு பதிலா இந்த டாக்டரை இப்ப அனுப்பிட்டு அன்னைக்கு நைட் மீராக்காவுக்கு ஒரு கால் வருது. அதுல டேவிட்னு ஒருத்தர், அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி ஒரு மீட்டிங்ல நிறைய பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க இல்ல, அதுல ஒரு பேரண்ட் போன் கால்ல என்ன சொல்றாருன்னா உங்க பையனுக்கு இருக்கிற சேம் ப்ராப்ளம் தான் என்னோட பையனுக்கும் இருக்குது, எனக்கு இதை நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அழுறான். அந்த டைம் அக்கா டிபியை செக் பண்ண ட்ரை பண்ணுது. போட்டோ ஏதோ பிளரா இருக்கிறதுனால ஒன்னும் தெரியல. இவன் இன்னும் கால்ல என்ன சொல்றான்னா என் பையனை பாத்துக்கிறதுக்காக ஒரு நர்ஸை வச்சிருக்கிறேன். ஆமா உங்க பிள்ளைங்களை நீங்க வளர்க்காதீங்க, பியூனு நர்ஸ் செக்யூரிட்டின்னு வச்சு வளங்க. மேட்ரு இது இல்ல, மேட்ரு என்னன்னா ரியலா இந்த வீடியோ கால் டேவிட் வேற யாரும் இல்ல, நம்ம சைக்கோ குவென் தான். கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி வைஃபை கனெக்ட் பண்ணி அக்கா கூட கான்டாக்ட் ஆகி ஒரு பையனை மாதிரி பேசுது, ஏதோ பிளான் பண்ணிடுச்சு. தென் நெக்ஸ்ட் டே நூடுல்ஸ் ஆண்டி திரும்ப வருது. இதோட முடிய வச்சுட்டு ஒரு பிளேஸ்ல இருக்க முடியலன்னு நினைக்கிறேன். இப்ப வர டைம் ஒரு சூட் கேஸோட வருது. போகும்போது ஃபுல்லா வாரிட்டு போகுமோ என்னமோ அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. வந்து அக்காவோட ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ல ஏதோ கரப்படுற மாதிரி பண்ணுது. இது நடந்ததும் குவென் அங்க வந்து நான் துவைப்பேன்னு ஷர்ட் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு போகுது. தென் அங்க இருந்து ஷர்ட்டை வாங்கிட்டு போய் அந்த டைம் இந்த நூடுல்ஸ் ஆண்டி அந்த சைடு எங்கேயோ போகுது. போய் பார்த்தா சைக்கோ குவென் அந்த ஷர்ட்டை துவைக்காம ஸ்மெல் பண்ணிட்டு இருக்குது. இதை பார்த்த நூடுல்ஸ் ஆண்டி ஸ்மெல் பண்ணிடுச்சு. அது என்னன்னா கண்டிப்பா இது ஏதோ பிளான்ல இருக்குதுன்னு. அதோட இதுக்கு மீராவோட ஹஸ்பண்ட் மேல ஒரு கண்ணு அப்படின்னு இந்த நூடுல்ஸ் மண்டை பிக்ஸ் ஆகிடுச்சு. இதுல ஒரு ஆச்சரியமான அற்புதமான விஷயம் என்னன்னா இதை எதையுமே நூடுல்ஸ் மண்டை அக்காவுக்கு சொல்லாம வீட்டுக்கு கிளம்பிடுது. பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படிதான் இருக்கணும், ஒன்னும் இல்லாத நேரம் நீ பாத்துக்கோன்னு சாக அடிச்சுட்டு தெரிஞ்சுது. இப்ப டவுட் கன்ஃபார்ம் ஆன பிறகு எதுவும் சொல்லாம அங்க இருந்து கிளம்பிடுச்சு. தென் அன்னைக்கு நைட் இந்த வெண்ண சைக்கோ குவென் டேவிட் மாதிரி கால் பண்ணுது. கால் பண்ணி பேசி அப்படியே போனை வச்சுட்டு இங்க அக்கா கிட்ட வந்து யாருக்கிட்ட பேசுறீங்க அப்படின்னு நார்மலா கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்புது. இதோட பிளான் மீராக்கும் அவளோட ஹஸ்பண்டுக்கும் எப்படியாவது டிவோர்ஸ் வாங்கி கொடுத்து இதுக்கு இந்த ஹவுஸுக்கு ஓனர் ஆகணுங்கிறது தான் பிளான். தென் இதை பார்த்துக்கிட்டு நைஸா வெளியே வந்து அக்காவோட ஹஸ்பண்ட் கிட்ட போய் உன்னோட ஒய்ஃப் யாருக்கிட்டயோ போன் கால் சேட்டிங்னு இருக்குது, அது சீட்டிங் டேட்டிங்னு போக முன்னாடி நீ போய் எண்டிங் போடு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா அட பெயிண்ட் மூஞ்சி, அவ ரொம்ப பாவம், ரீசெண்டா அவளுக்கு ஒர்க்கும் ரொம்ப அதிகம், அதனால கொஞ்சம் டென்ஷனாவும் ரொம்ப டயர்டாவும் இருக்கிறா, அதை தாண்டி எதுவும் இருக்காதுன்னு சொல்றாரு. உடனே குவென் ஓ அப்படியா அப்பனா ஓகே பரவாயில்லன்னு சொல்லுது. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த பெயிண்ட் மூஞ்சிங்க வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு இதே செஞ்சு இவருக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படியோ இவனை கவுக்குற டாஸ்க்ல இறங்கிடுச்சு. நம்ம அக்கா கண்முழிச்சு வந்து பார்த்தா வீட்டுல இருக்கிற எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. சமைக்கிறது அந்த ஒண்ணுதானா இல்ல, வீடு கிளீன் பண்றது, துணி துவைக்கிறது, அது இதுன்னு எல்லாம் பண்ணி இருக்குது. தென் நம்ம அக்கா குவென் கிட்ட போய் இன்னைக்கு என்ன நாள்னு நீ மறந்துட்ட இல்ல, இன்னைக்கு உன்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே அப்படின்னு சொல்லுது. உடனே நம்ம அக்கா அந்த நூடுல்ஸ் மண்டையை கால் பண்ணி பர்த்டே விஷஸ் கூட சொல்லுது. நூடுல்ஸ் மண்டை பதிலுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லுது. தென் இந்த சைடு அக்காவுக்கு பாட்டில் பழக்கம் வந்த மாதிரி எங்க இடம் கிடைக்குதோ அங்க போய் படுத்துக்கிடுது. இதை ஒரு வாட்டி பார்த்த பெயிண்ட் மூஞ்சி அக்காவை சோஃபால படுக்க வைக்குது. இப்படி நடக்கிறது எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட அக்கா லாஸ்டா டாக்டர் கிட்ட போகலாம் அப்படின்னு டிசைட் ஆகுது. அதுக்கு இந்த சைக்கோ நர்ஸ் எதுக்கு டாக்டர், நானே ஒரு நர்ஸ், நான் உன்னோட பிளட் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லி அதை பண்ணுது. இந்த நைட் ஆனதும் எப்பவும் போல டேவிட் கால் பண்றான். அதான் அந்த பெயிண்ட் மூஞ்சி அக்கா டேவிட் கிட்ட இருக்கிற கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லுது. இதுவும் அதுக்கு ஏத்த மாதிரி சைக்கோதனமாவே நடக்குது. ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லலாம் இல்ல,
ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொன்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுவாருங்கிறதுனால இப்படி டேவிட் கிட்ட எல்லாத்தையும் சொல்லுது. தென் அதே டைம் அக்காவோட ஹஸ்பண்டும் பையன் அக்கா கிட்ட வர்றாங்க. வந்து விளையாடலாம் வா, ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த டைம் அக்கா மெதுவா கண்ண மூடி அப்படியே தூங்கிடுது. அந்த டைம் அக்காவுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு SMS வருது, டேவிட் இஸ் a fraudன்னு. தென் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் அங்க பாருங்க அக்கா ஏதோ வீட்டுக்கு வந்த கெஸ்ட் மாதிரியும் இந்த சைக்கோ நர்ஸ் ஏதோ வீட்டு ஓனர் மாதிரியும் நடந்துக்குது. அந்த டைம் அக்காவோட பையன் அக்கா கிட்ட வந்து, ஏமா எப்ப பார்த்தாலும் படுத்தே இருக்க, அடிக்கடி எப்பவாச்சும் தூங்கி எந்திரி அப்படின்னு சொல்லி புடலங்க அங்க இருந்து போகுது. இதுக்கான ரீசனா அந்த பெயிண்ட் நர்ஸ் கிட்ட கேட்டா கிடைக்கும். சரி அடுத்த குடும்ப பிரச்சனை நமக்கு எதுக்கு? இதை கேட்ட அக்காவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. தென் எப்படியோ எந்திரிச்சு எங்கேயோ கிளம்பி எப்படியோ போகுது. எங்க போகும் எங்கேயும் இல்ல, ஆபீஸுக்கு தான். ஆபீஸுக்கு போய் இந்த நூடுல்ஸ் மண்டை கிட்ட பேசுது. பேசிட்டு இருக்கிற டைம் எனக்கு இப்ப எல்லாம் உடம்பு சரியில்லாம ஆகுது. என்னோட பிளட் எல்லாம் எடுத்து குவென் டெஸ்ட் பண்ணா அதுல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தான் இருக்குதுன்னு சொன்னா. குவென் எல்லாமே கரெக்டா தான் சொல்லவும் செய்வா. அதோட எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அவ்வளவுதான்னு சொல்லுது. அதுக்கு இந்த நூடுல்ஸ் ஆண்டி, நீ இந்த பிளட் டெஸ்ட் ஃபைல்ஸ் டெஸ்ட் எல்லாம் விட்டுட்டு நான் சொல்றதை கேட்டு ஒரு நல்ல டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கோ. இது என்ன சொல்லணுமோ அதெல்லாம் விட்டுட்டு பாக்கி எல்லாம் சொல்லுது. அப்ப நம்ம அக்காவுக்கு ஒரு மெயில் வருது. மெயில் டேவிட் கிட்ட இருந்து. இது அந்த சைக்கோ டேவிட் இல்ல, உண்மையான டேவிட். அந்த மெயில்ல உன்கிட்ட இவ்வளவு நாள் பேசினது நான் இல்ல, உன்னோட பையனோட சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாயிட்டு இருக்குது, எங்களை வந்து ஒரு வாட்டியாச்சும் மீட் பண்ண அப்படின்னு மெயில் வந்திருக்குது. இத பார்த்து அக்கா உடனே விழுந்தடிச்சு வீட்டுக்கு கிளம்பி போய் சைக்கோ நர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுது. இப்படி டேவிட்டை மீட் பண்ண போறத பத்தியும் அதுல சொல்லுது. இதே விஷயத்த அக்காவோட ஹஸ்பண்டும் ஒரு டோருக்கு பின்னாடி நின்று அமைதியா கேட்டுட்டு நிக்கிறாரு. இதை கேட்டதும் அக்காவோட ஹஸ்பண்டுக்கு அக்கா மேல டவுட் வருது. தென் நெக்ஸ்ட் டே அக்கா ஒரு கெஃபேக்கு போய் டேவிட்டை மீட் பண்ணுது. நான் தான் டேவிட், நான் உன் கூட இப்போ வரையும் பேசினது இல்ல, என் வைஃப் கிட்டயும் இப்படிதான் யாரோ ஒருத்தங்க டேவிட்னு ஃபேக்கா பேசிட்டு இருந்தாங்க. அவ கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருந்தா, அவளுக்கு ஏதாச்சும் உடம்பு முடியாதப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற டைமும் அவளை ஹாஸ்பிட்டலுக்கே போக விடாம இந்த டேவிட்ங்கிற பர்சன் அவளை அப்படியே கொன்னுட்டான் அப்படின்னு சொல்றாரு. அக்காவுக்கும் இவர் சொல்றதை கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிச்சு. தென் அக்கா மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு அங்க இருந்து கிளம்புது. வெளியே அக்காவோட ஹஸ்பண்ட் அக்கா மேல டவுட்ல ஃபாலோ பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. தென் லாஸ்டா அக்கா அங்க இருந்து கிளம்ப முன்னாடி டேவிட்டை ஹக் பண்றதையும் பாக்குறாரு. உடனே நம்ம ஆளுக்கு ஒரே ஃபீல், யாழ் என்ன ஏமாத்திட்டான்னு. தென் நெக்ஸ்ட் சீன்ல இந்த நூடுல்ஸ் ஆண்டி அக்காவோட வீட்டுக்கு வருது. அந்த டைம் இந்த வீட்டுல சைக்கோ குவென் மட்டும் தான் இருக்குது. அப்ப இந்த நூடுல்ஸ் சொல்லுது, எனக்கு தெரியும் நீ என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட லவ் பண்றேன்னு சொல்லுது. நீ அன்னைக்கு ஷர்ட்டை ஸ்மெல் பண்ண டைமே நான் உன்னை பார்த்தேன், உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது பெயிண்ட் மூஞ்சி, எதுக்கும் அவங்க ஃபேமிலி கிட்ட இருந்து தள்ளி ஏறு அப்படின்னு வார்ன் பண்ணுது. இது ஏதோ சைக்கோ மாதிரி நம்ம சைக்கோ கிட்ட சொல்லுது. அப்புறம் அப்படியே சொல்லிக்கிட்டு நடந்து வீட்டுக்குள்ள போகுது. பின்னாடியே குவென் வந்து எதையோ எடுத்து தலையில டம்முன்னு போட்டுருது. அப்படின்னு இதுவும் கீழே விழுந்துருது. தென் இதை ஒரு கார்ல தூக்கி போட்டு எங்கேயோ கொண்டு போகுது. போற வழியிலேயே ஏதோ இன்ஜெக்ஷனையும் போடுது, அதை ஒரேடி அனுப்புறதுக்கு. தென் வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்து அக்கா வெஜிடபிள் கட் பண்ணிட்டு இருந்த கத்திய பிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவுமே அழியாத மாதிரி எடுத்துக்கிட்டு டேவிட்டை பார்க்க போகுது. உண்மையான டேவிட்டை இதுக்கு எப்படி தெரியும்னா, டேவிட்டோட ஒய்ஃப் கூட கான்டாக்ட்ல இருந்து அதை மேல அனுப்புனதே இதுதான். தென் டேவிட்டையும் கத்தி வச்சு குத்தி அனுப்பிடுது. குத்தின கத்திலையும் நம்ம அக்காவோட பிங்கர் பிரிண்ட் தான் இருக்கும். அதோட ஆல்ரெடி வச்சிருந்த அக்காவோட பிளட் சாம்பிள்ஸையும் டேவிட் மேல தெளிக்குது. தென் அன்னைக்கு நைட் நம்ம அக்கா ஹஸ்பண்ட் தண்ணிய போட்டு வீட்டுக்கு வந்து, எரிதடி மீரா கதவை தரன்னு ஒரே அலப்பற. இங்க நம்ம சைக்கோ குவென்னு கும்முன்னு ரெடி ஆகி நம்ம ஆளை கவுக்க பாக்குது. அப்போ நம்ம ஆளும் அந்த சீன் எல்லாம் இல்ல, பெயிண்ட் பிரஷ் வச்சு அடிச்சிருவோம் ஓடிரு அப்படின்னு சொல்றாரு. குட் பாய். தென் நெக்ஸ்ட் டே அக்கா வழக்கம் போல தூங்கிட்டு இருக்குது. இதோட லைஃப் ஃபுல்லா தூக்கத்திலேயே போயிரும் போல. தென் கண்முழிச்சு பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு பிளாஸ்க் இருக்குது. அதை ஓபன் பண்ணி பாக்குறப்போ உள்ள ஏதோ வித்தியாசமா இருக்குது. இதை குவென் தான் மிக்ஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு டவுட்ல குவென்னோட ரூமுக்குள்ள போய் செக் பண்ணுது. அதோட பெட்டே கீழே ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ், ட்ரக்ஸ், அது இதுன்னு எதெல்லாமோ இருக்குது. இப்பதான் இதுக்கு எல்லாம் புரியுது. ஓ இதான் சங்கதியா. தென் என்னைக்கு மாதிரி குவென் அதோட வேலைக்கு வருது. தென் வந்து அக்கா நிக்கிறத பார்த்ததும் இது டீயை குடிச்சு தூங்காம இங்க என்ன பண்ணுதுன்னு நினைச்சு அந்த பிளாஸ்க் எடுத்துக்கிட்டு போய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதுகிட்ட என்ன குடின்னு கொடுத்துக்கிட்டு அக்காவோட பையனை அங்க இருந்து கூட்டிட்டு போகுது. தென் அக்கா உடனே குவென்னோட ரூமுக்கு போய் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுது. அதோட போலீஸ் ஸ்டேஷனே கிளம்புது. அந்த டைம் இடையில குவென் வந்துருது. இது சைக்கோ இல்ல, அதனால எல்லாம் இதுக்கு புரிஞ்சு போச்சு. அதிகமா பேச வேண்டாம் என் கூட வான்னு சொல்லி அக்காவை காரால ஏத்தி கார்ல ஏத்தி எங்கேயோ போகுது. போற டைம் எல்லாம் டீட்டெயிலா சொல்லுது. எனக்கு உன் ஃபேமிலியை ரொம்ப பிடிச்சிருக்கு, எவ்வளவுனா உன்னை போட்டு தள்ளிட்டு உன் பிளேஸ்க்கு நான் வரணுங்கிற அளவு நீ எனக்கு கரெக்டா சப்போர்ட் பண்ணனா உன் ஃப்ரெண்டு டாக்டர் டேவிட் அவங்கள மாதிரி உன்னையும் டீசெண்டா அனுப்பி வைப்பேன். இல்லன்னு வச்சுக்கோ சப்பாத்தி மாவு மாதிரி நசுக்கி பிசுக்கி கொள்ளுவேன். எது உன்னோட முடிவோ அதான் என்னோட முடிவும் அப்படின்னு சொல்லுது. ரெண்டு பேரும் இப்ப நர்ஸோட வீட்டுக்கு போறாங்க. அப்புறம் அங்க பாருங்க பழைய சீரியல்ல கொலா தண்ணிக்காக சண்டை போடுற ஆண்டிஸ் மாதிரி ஒரே ஃபைட்டு. லாஸ்டா நம்ம அக்கா அங்க இருந்து ஒரு டீ பாட் எடுத்து சைக்கோ நர்ஸுக்கு தலையில ஒண்ணு போடுது. அப்புறம் அங்க இருந்து உடனே கிளம்பி ஃபாஸ்டா வீட்டுக்கு போகுது. அந்த கேப்ல அக்காவோட ஹஸ்பண்ட் அக்கா ரெக்கார்ட் பண்ண வீடியோ எல்லாம் பாத்துட்டாரு. தென் அக்கா இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு, எல்லாம் ஓகே. கிளைமேக்ஸ்ல பெரிய பொருள் செலவுதும் ப்ரொடியூசருக்கு வைக்காம சிம்பிளா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எனக்கு நானே சொல்ற ஒரு அட்வைஸ் என்னன்னா, பொண்ணுங்க பயங்கரமா இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் வீடியோஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிறது தான் அது. தென் லாஸ்டா என்ன, ஃபேமிலி எல்லாம் ஹாப்பி, ப்ராப்ளம் எல்லாம் ஓவர்.
ஓவர். பெயிண்ட் மூஞ்ச எல்லாம் விசாரிச்சு ஜெயில பிடிச்சு போட்டுட்டாங்க. அவ்வளவுதான். திரும்ப இன்னொரு வாட்டி இன்னைக்கு அவ்வளவுதான். தேங்க்யூ.